அனைவருக்கும் வணக்கம். என் அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு பார்க்கும் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் சொன்ன 5 தத்துவங்களில் முதலாவதாக இருக்கும் தத்துவம், அதை பற்றி இந்த வீடியோவில் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் அவர் சொன்ன கர்மவினையை வெல்லக்கூடிய, வாழ்க்கையில் சுபிட்சம் அடையக்கூடிய, வாழ்க்கையின் நன்மை தரக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் பிறந்த உங்களுக்கு சூரியனின் ஆதிக்கம் பெற்ற கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இது கார்த்திகை மேசராசி, உத்திரம் சிம்மராசி, உத்திராடம் தனுசு ராசியில் ஆரம்பிக்கின்றது. இது காலச்சக்கரத்திற்கு 1, 5, 9ஆம் வீடாக அமைகிறது. நண்பர்களே, இந்த நட்சத்திரத்தினர்களுக்கு பிறப்பிலேயே ஒரு மிகப்பெரிய ராஜயோக குணம் உண்டு. நண்பர்களே, சூரியன் அல்லவா, எத்தனையோ திறமை இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன் முடக்கம் ஏற்படுகிறது? நீங்கள் ஏன் அந்த சூரிய பகவானின் ஆதிக்கம் உங்களுக்கு பிரச்சனையாகவோ, துன்பத்தையோ, அரசு வழியிலேயோ, அரசாங்க வேலையிலேயோ பிரச்சனைகளை ஏன் தருகிறது? அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி. அரசு என்று எடுத்துக்கொண்டாலே சூரியன். அந்த முடக்கத்திற்கு காரணம் என்ன? உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும் சூரியனை போல்? இதை கேபி ஜோதிட முறைப்படி உங்கள் லக்னத்திற்கு 8, 12ஆம் பாவம் வேலை செய்யுதா, இல்லை 9ஆம் பாவம் வேலை செய்தான்னு பார்க்கணும். பாவம்ங்கிறது வீடு. நண்பர்களே, 12 ராசி கட்டம் இருக்கிறது. 12 ராசியும் 12 வீடுகள். இதை நாங்கள் பாவம் என்று அழைக்கின்றோம் கேபி முறையில். இப்பொழுது சூரியன் இந்த 9ஆம் வீட்டிற்கு நட்சத்திரமாக அமைந்தால் எப்படி இருக்கும்? 8, 12ஆம் வீடு நட்சத்திரமாக அமையக்கூடாது. இங்கே பாருங்கள், இரண்டும் தவறு. அப்படி உங்கள் ஜாதகத்தில் இல்லாமல் 9ஆம் வீட்டின் நட்சத்திரமாக அமைந்தால், காஞ்சி மகா பெரியவர் சொன்னது நம் வாழ்க்கையில் சுபிட்சத்தை கொடுக்கும். அதை பற்றி வீடியோவில் பார்ப்போம். நண்பர்களே, காஞ்சி மகா பெரியவா சொன்ன வழியில் நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்கப் போவது எப்படி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். நண்பர்களே, என்னுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் பலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏன் சிலருக்கு வாழ்க்கை தடையும் நிம்மதியற்ற சூழ்நிலையும் உருவாகுது? இதை காஞ்சி மகா பெரியவர் சொன்ன 5 வழிகள். முதல் வழி, கர்மவினையை மாற்றக்கூடிய வழி என்னவென்று பார்ப்போம். அப்படியே உண்மையான பரிகாரம் என்ன செய்ய என்றும் பார்ப்போம். நண்பர்களே, என்னுடைய நண்பர் சரவணகுமார் உண்மையான பரிகாரம் எது என்று என்னிடம் கேட்டார் அலைபேசியில். அவர் கேட்டவுடன் இந்த வீடியோவை பதிவிட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளேன். நண்பர்களே, அதே போன்று என்னிடம் ஜாதகம் பார்க்க வர்றவங்க கேட்குற முதல் கேள்வி, ஐயா எனக்கு 7 சனி நடக்கிறது, ராகு தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு கேட்குறாங்க. பரிகாரம் என்றால் உண்மையில் என்ன? நம்ம வாழ்க்கையில் செய்கிற பரிகாரம் நம் கர்மவினை குறைக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. கோயிலுக்கு போய் செய்கிற பரிகாரம் சாத்தியமாகுமா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க, விதிப்படிதான் நடக்கும், கர்மாவை யாராலும் மாற்ற முடியாதுன்னு ஒரு குரு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, பரிகாரம் பண்ணால் தோஷம் போயிடும் இன்னொரு குரு சொல்லுவாங்க. இதில் எது உண்மை? நாம் போன ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் கர்மா. அதைத்தான் கிரகங்கள் நமக்கு கொடுக்கும். நண்பர்களே, அதை உங்கள் லக்னத்திற்கு, இப்போ மேச லக்னம் எடுத்துக்கிட்டா, இந்த லக்னம் 1 லக்னம்ங்கிறது நீங்கள், இதிலிருந்து 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் 12 வீடுகளும் உங்களுக்கு அந்த விதியை காட்டும். கேபி அஸ்ட்ராலஜி முறையில் என்ன உங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இதையெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். அப்போ சிந்திச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு நாம் துரோகம் பண்ணிட்டு கோயிலுக்கு போய் பாயாச நெய்வேத்தியம் பண்ணால் சாமி ஏற்றுக்குருமா? இப்போ தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு உடனே அந்த பாவம் காணாமல் போயிடுமா? இப்போ வெறும் சடங்குகளை செய்யும் பரிகாரங்களை மட்டும் கர்மாவை குறிச்சிடாது. நண்பர்களே, சடங்குகள் என்பது நம் முன்னோர்கள் வழியைத்த பல நன்மைகளுக்காக செய்தது. அது உண்மையான ஒரு தோற்றம் வேறு. கோயிலுக்கு ஏன் போகிறோம், ஏன் கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோம், ஏன் தேங்காய் உடைக்கிறோம், ஏன் குங்குமம் வைக்கிறோம், ஏன் உபூதி பூசுகிறோம், எல்லாமே ஒரு சடங்குகள் பூரா பெரியவர்கள் நம்ம நன்மைக்காக சொல்லி வச்சுருக்காங்க. அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும்.
இந்த பரிகாரம் செய்யறதுங்கிறது தற்காலிக நிம்மதியை தரும், மனசுக்கு ஒரு திருப்தியை தருமே தவிர கர்மவினை வேரோடு அழிப்பது எது என்று பார்ப்போம் நண்பர்களே. அந்த தற்காலிக திருப்தி தர்றதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு தான் காஞ்சி மகா பெரியவர் நம்மளுக்கு ஒரு வழி காட்டியிருக்கிறார். தானமும் தர்மமும் தான் உலகத்தில் ஆக சிறந்த உண்மையான ஒரே பரிகாரம் என்று கூறுகின்றார் சங்கராச்சாரியார் அவர்கள். ஆக கர்மா அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது தீய ஆற்றல். ரெண்டு விதம் இருக்கு கர்மா, நல்ல கர்மா கெட்ட கர்மா. இந்த கெட்ட கர்மா தீய கர்மாங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது தாங்க 8ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 8வது வீடு. அது ஆயுளையும் குறிக்கும், அவன் இறப்பையும் குறிக்கும். எப்படி இறப்பான், ஆயுளோடு இருப்பானா, எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது அந்த 8ஆம் இடம் தான். அது நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான சிந்தனையை கொடுக்கக்கூடியது 8வது வீடு தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. 8வது வீடு மறைவு ஸ்தானம், 6வது மறைவு ஸ்தானம், எதுவுமே மறையலைங்க. எந்த கிரகமும் மறையலை, எந்த வீடும் மறையலை. அதெல்லாம் மறைஞ்சிட்டா என்ன பண்ணுறது? 8வது வீடுங்கிறது ஒருவருக்கு முக்கியமான இடம். அதுக்கு மர்ம உறுப்புன்னு பேர் ஜோதிடத்தில். அது மறைஞ்சிருமா, இருக்குமா, எல்லாருக்கும் இருக்குல்ல. அதனால் கர்மா அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அது தீய ஆற்றலாக நம்மளுக்கு வரும்போது நம்ம துன்பப்படுறோம். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யறது? நாம் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணும்போது அந்த பாவம் எனக்கு வருது, அதை எப்படி அழிக்க முடியும்? இன்னொருத்தருக்கு நல்லது செய்கிற பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக மட்டும்தான் அழிக்க முடியும். இப்போ நம்ம ஒருத்தர் மனசை புண்படுற மாதிரி பேசிட்டோம், அதுவும் கர்மா வரும். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் கர்மா. அதுக்கு பாசிட்டிவாக என்ன, பாசிட்டிவ் எனர்ஜி என்ன? அடுத்தவங்க மனசை சந்தோஷப்படுத்தணும். இதுதாங்க உண்மையான பரிகாரம். இன்றைக்கி நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. தானம்னு ஒன்று தான், தர்மம்னாலும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விவரம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. தானம்னா என்ன, தர்மம் என்ன, அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு ரொம்ப பசி. உங்ககிட்ட வந்து ஐயா பசிக்குது, சாப்பாடு வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இறக்கப்பட்டு அவருக்கு ஒரு பொட்டலம் சாப்பாடு வாங்கி தர்றீங்க. பார்த்தீங்களா? அதுதான் தானம். ஒருத்தர் ரோட்டில் நடந்து போகிறாரு, அவர் என்கிட்ட வந்து கை நீட்டி சாப்பாடு கேட்கல. ஆனால் அவர் முகப்பாவனையும் அவர் நடக்கிற நடையையும் வச்சு, ஆஹா இந்த மனுஷன் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை போல, பசியோடு இருக்கார் போல அப்படின்னு நீங்கள் மனசார உணர்ந்து அவர் கேட்கறதுக்கு முன்னாடி ஓடி போய் சாப்பாடு வாங்கி தர்றீங்க. பார்த்தீங்களா? அதுதாங்க தர்மம். சுருக்கமாக சொன்னால், அடுத்தவங்க கேட்காமலேயே அவங்க தேவையறிந்து நாமே செய்கிறது தான் தர்மம். இதில் சுயநலம் கிடையாது, பிரதிபலன் கிடையாது, வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதைத்தையும் சொல்லுவாங்க. கல்யாணமாகாத பெண்கள், கல்யாணமாகாதவங்க, குழந்தையே இல்லாதவங்க, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு போய் காலில் விழுந்து பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்ட போய் விழுதுங்க? நமக்கு தெரிஞ்சவர், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இப்படி போய் அவங்க காலில் விழுகக்கூடாதுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏழை எளிய குழந்தை இல்லாத ஒரு வயோதிகருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா அவர் யாரோ நம்ம யாரோ, ஆனால் அவர்கிட்ட நம்ம எதையுமே எதிர்பார்க்கல, அவருடைய ஆசி வேண்டும்னு கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு நம்ம ஒரு சேலை, ஒரு வேஷ்டி, சட்டை எடுத்து கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பழங்கள் வாங்கி கொடுத்து அவங்க காலில் போய் விழுந்துட்டு வாங்க. அந்த குழந்தை பாக்கியத்துக்கு அவங்க மனசு குளிர அந்த குழந்தை பாக்கியம் இருக்கும். அவங்க மனசு குளிர்றது தாங்க பாசிட்டிவ் எனர்ஜி. அதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். விஷயத்துக்கு வருவோம். காஞ்சி மகா பெரியவர் சொன்ன அந்த தர்மம் செய்யும் குணம் எல்லோருக்கும் வந்துடாதுங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ எல்லோருக்கும் தர்மம் செய்ய குணம் வந்துட்டா அப்புறம் எதுக்கு நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லையே, கர்மவினையே இல்லையே. அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருக்கணும். கொடுப்பினை அப்படிங்கிறது நம்ம கொடுத்து வச்சதை கொடுப்பினை சொல்கிறோம். நம்ம எதையெல்லாம் கொடுத்துட்டு வச்சுட்டு வந்திருக்கோமோ, எதையெல்லாம் நன்மை செய்தோமோ, அது பூரா நம்மளுக்கு கொடுப்பினை. இந்த வாழ்க்கையில் அது நன்றாக அமையும். எப்படி? லக்னம் நீங்கள் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னா லக்னம் உங்களுடைய சிந்தனையை குறிக்கும். அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக வேலை செய்யும், கெட்ட சிந்தனை வேலை செய்யாது. லக்னம் நீங்கள். 2வது வீடு பணம், பேச்சு. இந்த லக்ன புள்ளி ஆரம்பிக்கிறதுலேருந்து 2வது வீட்டில் ஒரு புள்ளி ஆரம்பிக்கும். அங்கே இருக்க நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு பணம் தாராளமாக வந்துக்கிட்டே இருக்குமா? வர்ற பணம் நிற்குமா?
பணம் வரவே யோகம் இல்லையா, நல்ல வேலை அமையுமா, தொழில் செய்வீங்களா, சம்பாதிப்பீங்களா அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். இது நல்லா இருந்துச்சுன்னா நல்ல குடிப்பினை, விதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம கேபி அஸ்ட்ராலஜி முறையில் ஒருத்தருக்கு இந்த தர்ம சிந்தனை வருமானா அது அந்த பாவம் பலமாக இருக்கணும். எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் உபநட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த தர்ம சிந்தனை இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அதனால் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ கேபி அஸ்ட்ராலஜி கணித்து துல்லியமாக பார்க்கலாம். 9ஆம் பாவம், 9ஆம் பாவம் என்பது இந்த குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் பாருங்க. 9ஆம் பாவம், 9ஆம் வீடு நட்சத்திரம். 9ஆம் பாவம் என்பது தர்ம சிந்தனையை தரக்கூடியது. ஒரு தர்மகத்தாவாக இருக்கிறது, நீதிபதியாக இருக்கிறது, நீதியை நிலைநாட்டுபவர், உண்மையாக நடந்து கொள்பவர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கும் வீடு. அதைத்தான் அதை இறையருள் கடவுள் அருள் பெற்ற இடம் வீடு என்று சொல்லப்படுகிறது. அதை பூர்வீக பாரம்பரிய முறையில் வரக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தையும் தரக்கூடிய வீடு. பூர்வீக சொத்தையும் தர்றது அந்த வீடு தான். நீங்கள் பாரம்பரியமான முறையில் எல்லாத்தையும் கடைபிடிச்சு நல்லா வாழ்றதையும் காட்டும். மகா பெரியவர் இதற்கு சொல்லும் பதில் மிக தெளிவானது நண்பர்களே. தர்மம் என்பது வியாபாரம் அல்ல, அது உங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பு கவசம் என்று சொல்கின்றார். நண்பர்களே, 27 நட்சத்திரங்களில் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் ஒரு தனி மகத்துவம் ஆத்ம பலமும் உங்களிடம் இருக்கிறது. அதுதான் சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்கள். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும் இந்த வீடியோவை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும் நீங்கள், நான் இந்த நட்சத்திரத்தை பிறந்துட்டேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆவலாக இருக்கீங்க, பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்க. உங்கள் குணத்தின் ரகசியமும் காஞ்சி மகா பெரியவா சொன்ன தர்மமும் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகுதுன்னு இந்த வீடியோவில் துல்லியமாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பிறப்பால் ராஜயோக குணம் இருக்கும். இயற்கை உறுதியாக இருக்குங்க. ஏன்னா கிரகங்களில் ராஜா சூரியன். சூரிய ஒளி இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. உங்கள் நட்சத்திராதிபதி நவகிரகங்களின் தலைவன் சூரிய பகவான். சூரியன் எப்படி உலகத்துக்கே வெளிச்சம் தந்து கம்பீரமான சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரோ, அதே போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் எங்கே பிறந்தாலும் சரி, அந்த வம்சத்தையே தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாக நீங்கள் தான் இருப்பீங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் நட்சத்திரத்தின் அதிதேவைகளை நீங்கள் கவனிக்கணும். முக்கியமானது அதுதான். நேர்களே, சூரியனின் முதல் நட்சத்திரமான இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதை இங்கு அக்னி பகவான். நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் அந்த அக்னி பகவான், நெருப்பு. இந்த நெருப்பில் நாம் எதை போட்டாலும் அது தன்னை சக்தி இருக்கிற எல்லாவற்றையும் சுத்தமாக்கிவிடும், சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் சுத்தமாக்கிவிடும் நண்பர்களே. அதே போல கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துட்ட ஒரு அக்னி போன்ற சுறுசுறுப்பும் நேர்மையும் கம்பீரமும் பிறப்பிலே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தா அவங்க முகம் எப்போதும் ஒரு தனி தேஜஸ் பிரகாசம் இருக்கும் நண்பர்களே. எல்லா கிரகங்களும் ஒளி தரக்கூடிய சூரியன் தானே, சூரியனுடைய ஒளியை தானே எல்லா கிரகங்களும் வெளிச்சத்தை காட்டுது, மற்ற கிரகங்கள் வெளிச்சமே இல்லையே. கார்த்திகேயன் என்று அழைக்கப்படும் நம்ம முருகப்பெருமான், முருகன் கையில் இருக்கும் வேல் எப்படி அறியாமை என்ற இருளை அழிச்சு ஞானத்தை கொடுக்கும். அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த குடும்பத்தில் இருந்தாலும் அங்கு இருக்கிற வறுமையையும் கஷ்டத்தையும் ஒழிக்க அந்த ஞான குழந்தையே தான் நீங்கள் நண்பர்களே. நேர்களே, இந்த உத்திரம் நட்சத்திரத்தின் அதிதேவதை அரியமா. உத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் தர்ம வடிவம். அது அரியமா அப்படிங்கிறது. அரியமா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் நெருங்கிய நண்பர் அல்லது தர்மத்தை காப்பவர் என்று அர்த்தம். சூரிய பகவான் 12 வடிவங்கள் உலகத்தில் தர்மம் குறையும் போதெல்லாம் அதை நிலைநாட்டி மக்களுக்கு வாரி வழங்கும் வடிவம் தான் அந்த அரியமா. 12 வடிவங்கள் வர்றார் சூரியன், தர்மத்தை நிலைக்கிறது. அதனால உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பிலேயே யாராவது கஷ்டப்பட்டா ஓடி போய் உதவுற குணமும், அநியாயத்தை கண்டா தட்டி கேட்கும் இந்த தர்ம குணம் ரத்தத்தில் ஊறி இருக்கும் நண்பர்களே. இதில் எந்த மாற்றமும் இல்லை. உத்திரம் அப்படின்னா அரியமா, அதாவது அவர் தர்மத்தையும் நட்பையும் காக்கும் அதிதேவதை. அதனால நீங்க மற்றவங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டீங்க, செய்யறவங்களையும் சும்மா விட மாட்டீங்க நண்பர்களே. சூரியனின் கடைசி நட்சத்திரம் இந்த உத்திராடம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிதேவதைகள் விஸ்வ தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 பேரடங்கிய பிரபஞ்ச நல் தேவதைகள் நண்பர்களே. உத்திராடம்
இந்த முழு உலகத்தையும் தர்மத்தையும் தாங்கி பிடிக்கும் 10 உன்னதமான நற்குணங்களின் வடிவம் என்று அர்த்தம் நண்பர்களே. இந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் தேவதை விஸ்வ தேவர்கள் என்பது. அதாவது உண்மை என்னன்னா, பொறுமை, நேர்மை, கருணை, தர்மம் போன்ற நல்ல சக்திகளில் அடங்கியிருக்கக்கூடியதுதான் இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய உண்மையான தத்துவம் விஸ்வ தேவர்கள் என்பது. அதனால உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட பரந்த மனசு, எல்லாம் சமமா மதிச்சு அரவணைக்கும் குணம் பிறப்பிலேயே இருக்கும். சீக்கிரத்தில் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. விஸ்வதேவர்கள் ஆசி பெற்றது சும்மா இல்லை, எந்த துறையில் இருந்தாலும் சரி அவங்க இருக்க எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பை பெறுவாங்க. அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தனியாக தெரிவாங்க. உத்திராடம் என்பது யானை லட்சணம்னு சொல்லுவாங்க. யானை லட்சணம் கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். விஸ்வதேவர்கள் குணத்தோடு யானை போன்று அசைக்க முடியாத பலமும் நிதானமும் கொண்டவர் நண்பர்களே நீங்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சில நேரங்களில் கஷ்டங்களை தரலாம். அப்போ ஜோதிடம் உங்களுக்கு வார்னிங், அதாவது எச்சரிக்கை கொடுக்கும். அந்த வார்னிங் நேரத்தில் இருந்து நீங்கள் தப்பிச்சு உங்கள் நட்சத்திரத்தின் முழு நட்பலையும் அடையணும். அதற்கு காஞ்சி மகா பெரியவர் சொன்ன அந்த உன்னதமான தர்ம நெறியை நீங்கள் கடைபிடிக்கணும் அவசியம். பெரியவா ஒரு முறை அழகாக சொன்னார், சூரியன் தனக்காக வெளிச்சம் தருவதில்லை, மரங்கள் தனக்காக கனிகளை தருவதில்லை, நதிகள் தனக்காக ஓடுவதில்லை, எல்லாமே பிறருக்காகத்தான் வாழ்கிறது, அதுதான் தர்மம் என்றார். அதே போன்று கார்த்திகை உத்திராடத்தில் பிறந்த உங்களுடைய ஆத்ம கடமையே அதுதான். இந்த வீடியோவை பார்த்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் தர்மம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக வாழும்போது உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யும் போதும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எந்த கெட்ட கிரகம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா தலைமைங்கிற சூரியன். எப்படி இருந்தாலும் நீங்கள் பிறக்கும்போது உத்திராட நட்சத்திரம், கார்த்திகை உத்திராட நட்சத்திரம் பிறந்தால் சூரிய தேசம் தானே பிறந்திருப்பீங்க. அப்புறம் வேற தேசம் வரும். சூரிய தேசம் முடிஞ்சோடனே சந்திர தேசம் வருமா இல்லையா? அப்புறம் செவ்வாய் தேசை, ராகு தேசம் வரும். எல்லா திசையிலையும் சூரியனோட புத்தி வரும்ல, அந்தரம் வரும்ல. சூரியன் அங்கே தான் இருப்பாரு. வலது கை செய்யும் தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பெரியவா சொன்ன மாதிரி நீங்கள் விளம்பரம் இல்லாமல் செய்யும் தர்மம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாவற்றையும் அக்னி போல எடுத்து சாம்பலாக்கும். முக்கியம் நண்பர்களே, கேபி அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும்போது இந்த கார்த்திகை உத்திராட நட்சத்திரம் சூரிய நட்சத்திரமாக இருந்தா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8, 12ஆம் பாவ நட்சத்திரமாக அமையக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, சூரியன் இந்த 3 நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம். அது இப்போ மேச லக்னமாக இருந்தால் இந்த வீடு 8வது வீடு, 12ஆம் வீடு அப்படி அமையக்கூடாது. அதே இது ரிஷப லக்னமாக இருந்தால் இந்த வீடு 8வது வீடு, இந்த வீடு 12வது வீடு அப்படி அமையக்கூடாது. அதாவது இறையருளை பெற்று தரக்கூடிய 9ஆம் பாவம் நட்சத்திரமாக அமைய வேண்டும். இந்த 9வது வீடின் நட்சத்திரமாக அமைய வேண்டும் நண்பர்களே. அப்படி அமைஞ்சிருச்சுன்னா உங்கள் நட்சத்திரம் வர்ற நாட்களில் பசியோடு இருக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வீங்க. அந்த கார்த்திகை உத்திராட நட்சத்திரம் 9ஆம் பாவம் நட்சத்திரமாக அமையும் போது காஞ்சி பெரியவா சொன்ன மாதிரி தர்மம் செய்கிற குணம், ஈகை குணம், எல்லோரையும் சமமாக நினைக்கிற பாவிக்கிற குணம், மற்றவங்களுக்காக நீங்கள் சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய குணம் எல்லாமே வந்துடும். அதனால் நீங்கள் அந்த நட்சத்திர நாட்களில் மாதத்துக்கு 3 நாள் அந்த நட்சத்திரம் வருது. சந்திரன் சுற்றி வரும்போது மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் வருவார், சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் வருவார், தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரம் வருவார். அந்த நாட்களில் பசுமாட்டுக்கு பழங்கள், அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. நீங்கள் செய்கிற இந்த சின்ன தர்மம் காஞ்சி பெரியவா சொன்னது போல உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வம்சத்தையும் தலைமுறையா கோட்டை மாதிரி பாதுகாக்கும். சும்மா சொல்லலைங்க. நம்ம கோயிலில் போய் எவ்வளவுதே நம்ம அர்ச்சனை பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம். அதை விட முக்கியம் பரிகாரம் என்பதை விட மற்றவர்களுக்காக நாம் செய்யும் காஞ்சி பெரியவர் சொன்ன மாதிரி தர்மம் செய்கிற மாதிரிங்களா, அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி இந்த 8ஆம் பாவத்தின் வலிமையை குறைத்து இறையருள் என்ற 9ஆம் பாவத்தின் வலிமையை கூட்டி உங்களுக்கு உங்கள் வம்சத்தையே தழைக்க வைக்கும் நண்பர்களே. அதைத்தான் காஞ்சி பெரியவர் தர்மம் செய் என்று முதல் வரியில் சொல்கிறார். உங்கள் நட்சத்திர பெருமையை உணர்ந்து தர்ம வழியில் நடங்க, வெற்றி உங்களை தேடி வரும் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி சேனலை பார்க்கும் அனைவருக்கும், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும், இனி செய்ய போபவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
என்னுடைய வாட்ஸ்அப் எண் இங்கே தெரியுது. அதில் உங்கள் சந்தேகங்களை கேளுங்க, கமெண்டில் உங்கள் கேள்வி கேளுங்க. நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறத காத்துட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் பலனடையட்டும். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எது நம்மளுக்கு கிடைக்கும், எது கிடைக்காது அப்படின்னு பார்த்துட்டு கிடைச்சதை நம்ம பிடிச்சிட்டு போகணும். அந்த வழியில் போனால் கல் முள்ளு இல்லாமல் போய்கிட்டே இருக்கலாம். கிடைக்காத நினச்சி வருத்தப்பட்டோம்னா உடம்பு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும். நம்ம வாழ்க்கையில் எது கிடைக்குதோ அது நம்ம கடவுள் கொடுத்த வரம், நாம் செய்த குடிப்பினை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை பயன்படுத்திக்கிட்டு இன்புற்று வாழ்வோம். இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.